பேக் டு பிஆர்பி ஜென்ஷன் தமிழ். வாங்க இன்னி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ரெண்டு ரோமர் சிக்ஸு மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அந்த ரோமர் சிக்ஸு அப்படி எப்படிப்பட்ட காமிக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னேன், ரோமர் இந்த மாதிரி நீங்கள் வளர்க்கணும்னா சிக்ஸாக தான் வாங்கி வளர்க்கணும். நான் சொல்கிற சைஸ் இந்த மாதிரி சைஸுக்கு சிக்ஸ் வாங்குவாங்க. சிக்ஸ் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த ரோமர் சிக்ஸு. இன்னொரு சிக்கு இருக்குது. இந்த சிக்கு கேட்பீங்க, எனக்கு மூக்கில் கட்டி மாதிரி அம்மா வந்துருக்கு பாருங்கள். இப்போ தான் இங்கே ஒரு கட்டி நான் வாங்கி இப்போ 2 நாள் ஆகுது. ஒரு கட்டி விழுந்துருச்சு, கட்டி காஞ்சிருச்சு. இந்த கட்டி காய்கிறதுக்கும் ஒரு மருந்து மாதிரி வைக்க, அந்த மருந்து வச்சா காஞ்சி போயிடும். ஆனால் இப்போ பூரா தரமாக இருக்குது ரெண்டுமே. நான் ரெக்கை கட்டை பாருங்கள், குண்டுக்குள்ளேயே தான் போகுது. ரெக்கை கட்டெல்லாம் நான் போடவே இல்லை குஞ்சுகளுக்கு. இருங்க, அதை எடுத்து நான் வெளியே விட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இது மேலு ஃபீமேல்னு சொல்கிறேன். இப்போ நான் பிடிச்சது தான் ஃபீமேலு. மேல் இன்னொன்று இருக்குது, அதையும் காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள், அந்த குஞ்சு நான் இப்போ எடுத்தேன். அதே குஞ்சு அதாவது ஏறி வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கை கட்டெல்லாம் போல இன்னொரு குஞ்சு தான் மேல் ஃப்ரெண்ட்ஸ். 2 குஞ்சு வந்துச்சு பாருங்கள். தான் இந்த மேல் ஃப்ரெண்ட்ஸ், அது ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெக்கை கட்டு போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இவ்வளோ பூரா இருக்குது. தாண்டி அது சிக்ஸை வந்து அது இந்த ரெக்கை கட்டு போட்டால் ரெக்கை தொங்கிடும் சிக்ஸுகளுக்கு. ஆனால் நீங்கள் போடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 ரெக்கை 2 ரெக்கை அந்த அளவுக்கு குஞ்சு போடுங்க. அது குஞ்சு நீங்கள் கூட போடாதீங்க. ஏன்னா சிக்ஸ் ரெக்கை தொங்கிருச்சுன்னா ரெக்கை அசிங்கமாக இருக்கும். பெருசுக்குலாம் தெரியாது. சிறுசுகளுக்கெல்லாம் ரெக்கை போட்டிங்கன்னா, ரெக்கை கட்டை போட்டிங்கன்னா இந்த 8 ரெக்கை 8 ரெக்கைலாம் வச்சு போடாதீங்க. சின்னதுக்கெலாம் சும்மா ஒரு சைஸுக்கு 3 ரெக்கை 2 ரெக்கை அப்படி போடுங்க. பாருங்கள், நான் ரெக்கை கட்டே போடல. நான் வாங்கின புதுசில் தான் அந்த மஞ்சள் தண்ணியில் போட்டிருக்கேன். நான் வாங்கின புதுசில் மட்டும்தான் நான் வாங்கினேன் 2 நாள் தான் ஆகுது. நேற்று வாங்கினேன். வீடியோ போடலாம்னு நினச்சேன். இப்போதைக்கு வீடியோ இப்போ போட முடியல. அதான் நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். இந்த சிந்தா பாருங்கள், இது ஃபீமேல் சிக்கு, அது மேல் சிக்கு. இந்த அன்றைக்கி பாருங்கள், ரெண்டுமே ரோமர் தான். ஆனால் மட்டும் வர்றது பூரா என்ன பண்ண ரோமராக தான் வருது. இந்த ஒயிட் அண்ட் பிளாக் 2 மட்டும் தான் இந்த ஊடல் பேராக இருக்குது. இந்த பூரா ரோமர் தான் இருக்குது. இல்லை ரோமர் கிராஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ரோமர்லாம் பாருங்கள், வந்த புதுசு இன்னும் வரைக்கும் இது வீடியோ நல்லா பழகி. அது கூட ரெக்கை கட்ட அவுத்துட்டு வந்துடும். வேணாம், நம்ம அவுத்துறப்போ மொத்தமாக ஒரு வீடியோ மாதிரி போடுவோம். அதை வச்சுருக்கேன். சிக்ஸு எதுக்கு நான் இந்த மாதிரி ரெக்கை அவுத்து விட்டேன்னா, இந்த மாதிரி தான் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ரெக்கை இதாகும், அதனால தான் அவுத்து விட்டேன். சிக்ஸு பழகிக்கிறேன். நான் மட்டும் இவ்வளோ பூரா நிற்கிது. அது 2 தானே அப்படின்றோம். நான் அடுத்துக்குள்ள இன்னும் பூரா வாங்குவேன். வாங்குறப்போ கரெக்டாக உங்களுக்கு வீடியோவை அதை போடுவேன். நீங்கள் பாருங்கள். சாப்பாடு அந்த கலப்படத்தின் தீவனம் தான், அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா சாப்பிடுது. இந்த சிக்ஸ்லாம் அப்படி சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல ஒரு நாள் தான் பயந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த தாய்ப்புறமாக தாய்கிட்ட வந்து நம்மகிட்ட இருக்க பெரிய புரோட்டெல்லாம் போய் இறக்கிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதாவே பழகி அதாவே பாருங்கள் அசால்ட்டாக இறக்க ஆரம்பிச்சு. ஒரு பொறிகளே முழுசாக திங்கிது. அவளுக்கு நான் ரோமர் சிக்ஸ் அப்படி தான் இருக்கேன். ரோமர் தாய்ப்புறம் அப்படி தான் சாப்பிடுவோம். கோசி இந்த புறம் நான் சாப்பாடு நம்ம நல்லா போட்டு பார்த்தோம். சில பேர் சொல்கிறாங்க, நான் கம்பு தான் போடுறேன், கம்போட கொஞ்சம் பெருசான ஐட்டம் போட்டால் நம்ம பூரா திங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த கலப்படமாக அந்த உணவு போட என்ன பண்ணுவோம், இந்த ரெசிபி வந்து கம்பு இருந்தால் கம்பு முடிஞ்சோடனே கோதுமை முடிஞ்சோடனே பொரிக்கல அப்படி ஒன்றா எடுத்துகிட்டே வரும். எடுக்க தான் அதுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு இந்த பெருசாக தீவனம் எடுத்து பழகுமா. அப்போ தான் கரெக்டாக. சுண்டைக்கல்லையெல்லாம் சில பேர் வாயில் ஊட்டுவாங்க. நம்ம முதல் சுத்தம் பண்ணலாம், சுண்டைக்கல் டப்புன்னு அப்படியே முழுங்கிடும். அந்த மாதிரி தான் நல்லா முழுங்கினா தான் கரெக்டாக என்ன சொல்ல, இந்த உடம்புலாம் நல்லா தெம்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடே போடுங்க. அந்த சாப்பாடு நான் போன வீடியோ கூட போட்டிருக்கேன், போய் பாருங்கள் எந்த மாதிரி சாப்பாடு நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க, நான் ஃபஸ்ட்லேருந்து இத்தனை அப்புறம் வாங்கியிருக்கேன்னு அதுவும் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த 2 சிக்ஸு தரமாக இருக்குது. அதுக்கு அம்மா விழுந்த மாதிரி இருக்குது. அந்த அம்மாலாம் இல்லை, அந்த காலெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் காலெல்லாம் காஞ்சி போச்சு. அதை தெரிஞ்ச ஒருத்தர் தான் வாங்கினேன். காலெல்லாம் காஞ்சி போச்சு, மூக்கில் மட்டும் தான் இப்போ இருக்குது. அந்த அம்மை போகணும்னா நம்மகிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அம்மைக்கும் நான் ஒரு வீடியோவை போடுறேன். இந்த 6க்காண்டி ஒரு வீடியோவை நான் போடுறேன். அம்மை, தலை சுற்று, நிறைய நோய் வரும். இந்த நோய்கள் நம்ம காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம நல்ல ஃபுட்டே யூஸ் பண்ணணும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். பூரா தரமாக வச்சுருக்கணும். நம்ம சிக்ஸு சேல் பண்ண போனோம்னா நல்ல குவாலிட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. பூரா எப்படி இந்த கலரில் இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம இதோட இருக்கிற குவாலிட்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டனே. அது அப்புறம் தான் நமக்கு எல்லாமே குவாலிட்டி பார்த்து சிக்ஸ் நல்லா வெயிட் ஆகாமல் பார்த்துருக்காங்க. பெரிய புறம் அந்த விட அதான் நல்லா பெண்ணாக வெயிட்டாக இருக்கா அப்புறம் அப்படி தான் பார்ப்பாங்க. நல்லா பொறுத்தா நிற்கிதான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து வாங்கினா தான் கொஞ்சம் பாருங்கள். அது அந்த பெருசாக இருக்குது பாருங்கள், சோளம் அதவே முழுங்குது. இந்த பெரிய ரோமர் அதவே முழுங்குது. சிக்ஸ் வந்து அந்த கீழே கிடக்கிற பொறிகள் அதெல்லாம் சாலில் சாப்பிட்டது. அப்படி தான் நான் இதெல்லாம் அப்போ தான் பழக்குவேன். அப்படி தான் பழக்கணும் நல்லது. நான் சாப்பாடு நம்ம என்ன போட்டால் தீவனம் திங்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு பாருங்கள்
நான் அடுத்து வந்து ஒரு சொட்டு வாங்குற மாதிரி இருக்கேன். நான் வாங்குறப்ப தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நமக்கு வியூஸ் சுத்தமாக கூட போக மாட்டேங்குது. மிஞ்சி போனால் 100 150 வியூஸ் கூட தாண்ட மாட்டேங்குது. 100 வியூஸ் 80 விஷயன்றது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார்ட்டையும் சொல்லுங்கள், நம்ம தமிழ் ஆளுக்கு ப்ரோ வளர்க்குறாரு, நம்ம வீடியோ பாருங்கன்னு சொல்லுங்கள். பார்க்க தான் நம்ம வீடியோ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் பாருங்கள். அதுக்குள்ளேயும் பாருங்கள் குச்சியாக தூக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளாக் யூனிட்டு, அந்த பேக் யூனிட்டு மேலே ஆனால் பார்க்க பட்டா மாதிரி இருந்தால் கூட அதோட ஜோடி தவிர இந்த ஜோடியை அது கூண்டுக்குள்ளே விடுறதில்லை, விடவே மாட்டேங்குது. அது அந்த ஒரு இதுக்குள்ளே உட்காந்துருக்குன்னா அந்த கூண்டுக்குள்ளே வேறு எதுவும் வரக்கூடாது. அந்த அளவு சூப்பராக அதை பார்த்துக்குது. இப்போ இந்த ரோமருக்கு ஒரு ஃபீமேல் வாங்கணும், அடுத்து இன்னொரு பேர் வாங்கணும். சிக்ஸாக இன்னொருத்தொண்டையும் ரோமர் 6 இருக்குன்ட்டாங்க. எனக்கு ரோமர் இப்போதைக்கு வேணாம். அந்த தவிடாலே ஒரு கலராக வாங்கணும். கலர் இப்போ இருக்கிறதெல்லாம் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டு, பிளாக் அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கலராக வாங்கணும்னு காண்டிக்காக நான் கேட்டிருக்கேன். சரி வாங்கிடும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வாங்குற மாதிரி இருக்கேன். வாங்கின பிறகு உங்கள் வீடியோவை போகிறேன். சில பேர் கேட்குறாங்க ப்ரோ உங்கள் புறாவை கொடுப்பீங்களா சேல்ஸுக்குன்னு. நான் சொல்கிறேன், இப்போதைக்கு நம்ம இப்போ தான் வாங்கி போட்டிருக்கோம். 6 போனோடனே சொல்கிறேன். நான் விற்கிறமா அப்படி நான் கூலியில் வாங்கிட்டு இருந்தேன் விற்கிற மாதிரி இருந்தேன்னா நான் சேனல் இந்த மாதிரி சேல்ஸு எவ்வளோ காசு எவ்வளோன்னு பண்ணுறேன். பார்க்குறவங்க லோக்கலில் முதல்ல இருந்தீங்கன்னா அந்த வாங்கிட்டு போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிடுங்க. அந்த கன்ஃபார்ம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விடுங்க நம்ம சேனலில்.